போய் மாப்பிள்ளை இந்த பொண்ணு தானே நான் பார்த்தது அப்படின்னு திரும்ப கூடாது. ஸோ அது ரொம்ப ஃபேக்காவும் இருக்கும்ல. கீழே இருந்து நம்ம வாழ்க்கை என்ன, இந்த 4 பேருக்காக, அந்த 4 பேர்ல எவன் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைப்பான்? யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆமா தானே? என்ன திடீர்னு இப்படி அழுத்திட்டாலே, இது என்ன இப்படி சீன் போட்டாலே, இது எப்படி பணக்காரியாச்சு, நம்ம எவ்வளவு தூரம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கோம்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ இப்படிதான் பார்ப்பாங்க. அதே தான் மேக்கப்புக்கும் பார்ப்பாங்க. என்ன திடீர்னு இவ்வளவு போட்டுட்டு வந்து மினிக்கிட்டு நிக்கிறா அப்படின்வாங்க. சில பேர் வந்து செம்மையா இருக்கட்டி அப்படின்வாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஸோ நீங்க கிளைண்டோட மென்டாலிட்டி மட்டும் தான் கேட்கணும். சுத்தி இருக்கிறவங்கள மென்டாலிட்டிக்காக மேக்கப் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? ஸோ கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை இஸ் முக்கியம். ஸோ கிளைண்ட் எப்படின்னா கேட்குறாங்க, அவ பிரைட்டா கேட்டா பிரைட்டா போடுங்க, ஸ்கின் கலர் வேணா ஸ்கின் கலரா போடலாம் சொல்லணும். அதுதான் என் லுக். ஸோ இது வந்து you should have to understand what I am doing. இதை எக்ஸ்பிளைன் பண்றதை விட என் கை நான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்றேன்றத பாருங்க. நீங்க போய் ஒரு காசு கொடுத்து ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு போயோ இன்னொரு இடத்துக்கு போயோ படிக்க வேண்டிய சப்ஜெக்டை நான் இங்கேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் படிச்சுட்டு வந்து அது உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதா? ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா வந்துடும். வராது எதுவுமே கிடையாது. பட் ட்ரை டு எப்படி நான் பண்றேன்றதை பார்த்துக்கோங்க. சில டெக்னிக்கை முடிஞ்சா வரைஞ்சிக்கோங்க.